போகாத இடமே இல்லை கவர்மெண்ட் அனுமதியோட. ஏன்னா இங்கேயே 3 தலைமுறையா வாழ்றோம். சூப்பர்ண்ணா. எந்த ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு விரும்பலை. இதுவே காலத்தை எங்கள் காலத்தை இங்கேயே முடிச்சுக்கலாம் இருக்கோம். பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குது. ஒரு பொண்ணு பேஷன் டெக்னாலஜி, இன்னொரு பொண்ணு பிஎஸ்சி அக்ரி, சூப்பர். இன்னொரு பொண்ணு வந்து கார்டியாலஜி டெக்னீஷியன் தமிழ் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பிஏ முடிச்சு. சூப்பர். ஆனால் இங்கிருந்து அவள் லாங் போய் படிச்சிருக்கான்றப்ப சூப்பர் தான். சொன்னீங்கல்ல உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு. நான் முடியலைன்னா என்னோட பிள்ளை நான் நினைக்கிற சந்தோஷத்தை வந்து பிள்ளைகளை வச்சு அனுபவிக்க முடியும். அப்பா வீடு இடம் வாங்கி போடுவார், வீடு கட்டணும்னு இப்படியெல்லாம் கட்டணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அந்த பிள்ளைவே வந்து நிறைவேற்றி வைக்கணும். வாழ்ந்து காமிக்கிறது பேர பிள்ளைகளா இருக்கும். அப்படி தலைமுறைகள் இப்படிதான் நம்ம வாழ்க்கை வந்து படிப்படியா போயிட்டு இருக்கு. யாரும் தனி மனிதன் எதுவும் சாதிக்க முடியாது. உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னா பல இடம் போட முடியும். நீங்க இப்ப இங்க சொன்னீங்கல்ல, பல இடத்துக்கு போனா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த தரமான லொக்கேஷன்லேயே ஒன்று தரமான பொருள் ஒன்று இருக்கு. என்னடா அது யாருன்னு ரொம்ப தான் உனக்கு கேட்குறாரா? இல்லை. ஓகே, இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து டீ தூள் வைக்கிறாங்க. அதை வந்து மேகமலை ஸ்பெஷல். டீ தூள் எவ்வளோண்ணே? 150 ரூபாவா? மற்றது வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலு? இந்த டீவே ஒரிஜினல் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நான் அப்பெல்லாம் நான் கார்டு கொடுத்துட்ருவேன். எனக்கு குரியர் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 864 பேருக்கு டீ தூள் நான் குரியர் அனுப்பிட்டு இருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கு போய் தான் கேட்குறாங்க. சென்னையில் காவலர் குடியிருப்பு பழைய வண்ணாரப்பேட்டை. நான் பழைய வண்ணாரப்பேட்டை தான் படித்தேன். இல்லைங்க, நாங்கள் தான் படித்தேன் அங்கேயா. மாதம் 60 பாக்கெட். அங்கே போலீஸ் குடியிருப்பு பகுதிக்கு மாதம் 60 பாக்கெட் அனுப்பிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா. வேறு ஏதாச்சும் டீ தூளுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கா? இங்கே வந்து டீ தூள் மட்டுமே ஸ்பெஷல். கிரீன் டீ ஆர்டோட இது வெளி மார்க்கெட்டுக்கு அவ்வளோ வராது. டீப்பாகவே இருக்கும். இது தண்ணியில் போட்டு குடிக்கணும். 2 சொட்டு லெமன் விடணும். உடம்புல இருக்க ஃபேட் குறையும். 2வது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சுகரை கட்டுப்படுத்தும். இதில் இருக்க தொகுப்பு தன்மை வந்து சுகரை ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வரும். சரி, இதில் ஏதாச்சும் கேட் புக் மாதிரி இருக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணுன்ட்டு? அதெல்லாம் கம்பெனியினுடைய நேரடி செயல். அதனால அந்த கொடுக்கல. முதல்ல நான் டீ போட்டு கூட விற்கக்கூடாது. அதுக்கான அனுமதி கொடுத்தாத்தே நான் விற்க முடியும். கம்பெனி அதுக்கான அனுமதி கொடுக்கல. சரிங்க. சரி, எனக்கு இது ஒரு 2 பாக்கெட் கொடுத்துருங்க. எடுத்துக்கீங்கய்யா. 150 அது? 150ங்கய்யா. சரி, இது ஒரு 2. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்களா? சென்னையில் தான் என் பொண்ணெல்லாம் படித்தாங்க, வேலைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நீலாங்கரையில். நம்ம சென்னை அவுட்ரு, நம்ம இந்த பக்கம் ரெடில் சைடு. அப்படியா? சரி, இது ஒரு 2 கொடுத்துருங்க. அந்த சுகருக்கு சொன்னீங்களே இது இருக்கா? இது லேசாக ஆரஞ்சு கலர் வருங்க. 2 சொட்டு லெமன் விடணும் 1 கப்புக்கு. பரவாயில்ல, நீங்கள் எடுக்கணும். பார்த்துக்கிறேன். இது எப்படி? பால்ல கொதிக்கிற தண்ணியில போட்டு விட்டுருங்க. போட்ட உடனே இது மூடி வச்சுருங்க. இது ஆரஞ்சு கலர்ல வரும். 2 சொட்டு லெமன் விட்டு 1 கப் டீ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிரீன் டீக்கு ஈக்குவலானது. இது கிரீன் டீ. கிரீன் கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு. அது பழைய முறை ஆர்த்தோடாக்ஸ். அதுக்கு பேரு பழைய முறையில ரோல் பண்ணி எடுக்குது. அது ஒரு இலை தண்ணியில போட்டோன்னே இலை விரிஞ்சிடும். அது ரோலை சுத்திட்டே இருக்கு. அப்படி ப்ராசஸ் பண்ணி இது ஒன்று வாங்கிக்கிறேன். இது ஒரு சரி, ஓகே. இது இல்லை, சுகர் இது எங்கள் சித்தப்பாக்கு சுகர் இருக்கு. சரி, அதனால இவரு வாங்கி கொடுத்தேன். நான் நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது என்னால். ஏன்னா ஒன்று நிறைய இடத்துக்கு போகணும். கார்டு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கொரியர் பண்ணிடுவீங்க. சரிங்க. கொரியர்லேருந்து வாங்கிக்கோங்க. என்னங்க கார்டு தலைகளை இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே காய்ஸ், என் பேர் வாழுங்க. என் பேர் இங்கேயே 3 தலைமுறையாக வாழ்கிறோம். சூப்பர்ண்ணா. எந்த ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு விரும்பலை. இதுவே காலத்தை எங்கள் காலத்தை இங்கேயே முடிச்சுக்கலாம் இருக்கோம். அப்படியே இருந்தா அப்படி வெளில சுற்றி பார்க்கலாம். நானும் சென்னையில் இருக்கோம், அங்கேருந்து இங்கே வந்து சுற்றி பார்க்குறோம். அப்படி இல்லைண்ணா, எனக்கு வயசாயிடுச்சு, 64 வயசாயிடுச்சு. இங்கே வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். இங்கே இது வரைக்கும் நான் கொரோனா வச்சு தானே போட்டுக்கேன். வந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடல. 54 வயசாயிடுச்சு. நோய் இல்லாமல் வாழலாம் இங்கே. அதனால அதே எங்களுக்கு இது சந்தோஷமான வாழ்க்கைங்கிறதுனால இதுவே நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு நிலமெல்லாம் எதுவுமே வாங்கலாம், எந்த ஊரையும் சூஸ் பண்ணலாம். 3 தலைமுறை ஆயிடுச்சு. எங்குமே எங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னா பொண்ணு வச்சிருந்தேன். பொண்ணை மட்டும் கேட்குறவங்களுக்கு ஒரு மருமையை சிப்லாவில் ஒர்க் பண்ணுறாரு. 100 மருமையை வந்து ஜவுளிக்கடை வச்சிருக்காரு. 100 மருமையை பில்டிங் தானே வேலை செய்கிறாங்க. எல்லாம் கேட்குறவங்களுக்கு போட்டு சுத்தபந்தம்லாம் இல்லை. நமக்கு இந்த மாதிரி இடத்துல வாழணும்னு ஆசை தான். அவர்கிட்ட வந்து யாருமே வரதட்சணை எதுவுமே கேட்கலாம். பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குது. ஒரு பொண்ணு பேஷன் டெக்னாலஜி, இன்னொரு பொண்ணு பிஎஸ்சி அக்ரி, இன்னொரு பொண்ணு வந்து கார்டியாலஜி டெக்னீஷியன் தமிழ் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பிஏ முடிச்சு.
சூப்பர். ஆனால் இங்கிருந்து அவள் லாங் போய் படிச்சிருக்கான்றப்ப சூப்பர் தான். நீங்க சொன்னீங்கல்ல உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு, நான் முடியலைன்னா என்னோட பிள்ளை நான் நினைக்கிற சந்தோஷத்தை வந்து பிள்ளைகளை வச்சு அனுபவிக்க முடியும். எனக்கு அதுக்கு ஏது கை கொடுக்காது. காலங்கள் மாறிக்கிட்டே வரும்போது நம்ம அந்த கல்வி திறன் வந்து செல்லெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி செல்லெல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது, பைக் ஓட தெரியாது. இதெல்லாம் நிறைய நாங்க வெளி உலகத்துக்கு போறதுக்கான பழக்கங்கள்லாம் நாங்க பழகிக்கல. வெளி உலகத்துல நிறைய கத்துக்கிட்டாதே வெளி உலகம் போக முடியும்னால நாங்க பேசாம இங்கே இருக்கிட்டேன். இந்த கம்பெனியில் வேலை வந்தேன். இந்த கம்பெனி சர்வீஸ் முடியுமே எனக்கு இதை கொடுத்து இதை இந்த வேலையை பாருங்கன்னு இங்கே இருக்க காலத்து வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டாங்க. எல்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணு போவாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்குது இந்த இடமா? இந்த இடம் தானே? இல்லைங்க, வேற இடமா? அங்கே இருக்கா மகாராஜமட்டுக்கும் இரமங்கலாருக்கும் இடையில இருக்கு. போட்டோ இதுதான் போட்டிருந்தாங்க, பாக்கெட்டு. இப்போ வந்து வேற பாக்கெட் போட்டாங்க. பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆமாம், சரி ஓகேண்ணே. கண்டிப்பாக வந்து இந்த டீ விற்கிறது மட்டும் நான் தனியாக ஒரு விளாக் ஆகணும் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன். சரிண்ணே, ஓகேண்ணே, பார்க்கலாம். நல்லா எப்படியோ வாழ்ந்துட்டீங்க, இங்கேயே வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம், இதுவே எங்களுக்கு சந்தோஷம். நீ புது உலகத்தை பாக்குறதுக்கு அடுத்த தலைமுறை நம்ம நீங்க நினைக்க வந்து உங்க பிள்ளைய உங்க அப்பா நினைச்சதை நீங்க நடத்துறீங்க. நீங்க நினைக்கிறது உங்க பிள்ளைய முழுசா முடிக்க முடியும், நீங்க முழுசா முடிக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான். அப்பா வீடு இடம் வாங்கி போடுவாரு, வீடு கட்டணும்னு இதெல்லாம் கட்டணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அந்த பிள்ளைவே வந்து நிறைவேற்றி வைக்கணும், வாழ்ந்து காமிக்கிறது பேர பிள்ளைகளா இருக்கும். அப்படி தலைமுறைகள் இப்படிதான் நம்ம வாழ்க்கை வந்து படிப்படியா போயிட்டு இருக்கு. யாரும் தனி மனிதன் எதுவும் சாதிக்க முடியாது. டீ வாங்கலாம் வந்தேன், சாதிக்க முடியும். டீ தூள் வாங்கலாம் வந்தேன், ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லிட்டீங்க. சூப்பர். பாருங்க, இங்க இருந்து பொண்ணு வந்து கேரளாவுக்கு வேலைக்கு அனுப்புனேன், கூலி கொடுக்க அனுப்புனேன். மலையாளம் எதுவுமே தெரியாது. போய் படிச்சு 3 வருஷம் அங்க வேலை பார்த்து பிடி உசாம வரைக்கும் செக் பண்ணிச்சு. கொரோனா டயத்துல பிள்ளை எங்கிட்ட கூட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்க இருந்து மாநிலம் விட்டு மாநிலம் போய் வர முடியல. அந்த பிறகு மூகாம்பிகா, தாய் மூகாம்பிகாவில் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணுச்சு. அங்க இருந்து சரி ஏப்பா அங்கங்க மாறுறேன்னு உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னா பல இடம் போகணும். நீங்க இப்ப இங்க சொன்னீங்கல்ல, பல இடத்துக்கு போனா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அங்க போனோடனே சென்னை நீலாங்கரையில ஒர்க் பண்ணிச்சு. அங்கிருந்து ஒர்க் பண்ணி அங்க இங்க வரமே சும்மா ஒருத்தர் பழகல. ஐயா உங்க வீட்டுல பொண்ணு இருக்காமல, பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. சும்மா நான் டீ தூள் அனுப்ப போனான்னு ஐயா கொடுப்பீங்க. அவரு போக்குவரத்து துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, கண்டக்டா இருந்தாரு. கேட்டா பார்த்தா பேசிக்கிறோங்க. மறாவது வாரமே வீட்டுக்கு வந்தாங்க. மறாவது வாரம் வந்தாங்க, பொண்ணு பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பொண்ணு கட்டிக்கிறோம்னாங்க. ஐயா நீங்க ஏதாவது கேட்பீங்க இல்லைங்க, பொருளாதாரம்லாம் நான் இல்லைங்க, அந்த 3 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுலேயே எனக்கு படிக்கிறதுலேயே என்னுடைய காலங்கள் கடந்துச்சிங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு சொன்னாரு, ஐயா நாங்க இதுதாங்க கேட்டோம், பொருள் கேட்கலையாரு. இதே எங்களுக்கு பெரிய விஷயம் தானே. இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி 6-7 மாசம் ஆச்சு. எனக்குதான் அவங்க எல்லாம் உதவிக்கிட்டு இருக்காங்க. மருமையை ஜவுளி கடை வச்சிருக்காரு. அவங்களே நான் ஊருக்கு போனாலும் இங்க போனாலும் உதவிக்கிட்டு இருக்காங்க. நல்ல சம்பந்தம். நல்ல நான் ஊருக்கு போறேன், கீழே போறேன்னு சொல்லிட்டு மருமகனும் மகளும் பைக் எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்து என் கூட இருந்து டீ எல்லாம் சாப்பிட்டு அப்ப நீங்க பசி விட்டு விட்டு போவாங்க. அது வரைக்கும் என் கூட இருப்பாங்க. நான் எந்த இடத்துல இருக்கணும் அங்கெல்லாம் இருப்பாங்க, என் கூட எடுத்துட்டு போவாங்க. அந்த சந்தோஷமே யாருக்கு கிடைக்காத சந்தோஷம். கிடைக்குதோ என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்றதுல எனக்கு என்ன புரியுதுன்னா, இருக்கிறத வச்சு வாழணும் சொல்லி நினைச்சாலே கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே சாதிக்க முடியாதுங்க. அதே அப்படி சொல்லிட்டு இல்லை, நான் வீடு கட்டணும்னு நினைச்சேன்னா இடமே வாங்க முடியும். இடம் நீங்க வாங்கி போட்டேன்னா மயந்தே வீடு கட்டணும். நல்லா வாழணும்னு நினைச்சா பேர பிள்ளையதான் வந்து வாழ முடியும். ஆனா படிப்படியா எல்லாருக்கும் இந்த உழைப்பு இருக்கணும். அப்போதே அந்த வீடு யாருக்கும் விற்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வீடு உங்களுடைய எல்லாருடைய உழைப்பு அந்த இடத்துல இருக்கணும். இது சட்டா வாங்கி போட்ட இடம், இது அப்பா கட்டி வச்ச இடம், இது நம்ம வாழ்ற இடம். அடுத்து நம்ம பிள்ளைகள் வாழணும். அடுத்த நிலை எப்படி இருக்குன்னா, எதிர்காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்த நிலை என்னன்னு சொல்ல முடியாது. இருக்கட்டும் அப்படிங்கும் போது வாழ்க்கை ரோல் ஆகும் போது கிளியரா இருப்பீங்க. ஆசைப்படும் போது துன்பங்கள், ஆசைப்படும் போது இன்னொரு அடைவோம்னு தெரியும். ஆனா துன்பம் பின்னாடி வரும், அது நமக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் மாதிரி துன்பம். கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது சிக்கல்ல மாட்டிட்டு எல்லாமே இழக்க வேண்டி வரும். மன நிம்மதியா இழக்க வேண்டி வரும். சரியா தப்பா? ஸ்பீச் தரமா இருக்கு. நீங்களா வந்து இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீயா நாடா போனீங்கன்னா உங்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. நாங்க இங்க இருக்கிறதே விரும்புறோம். பச்சைப்பா கல்லூரியில 2 வருஷம் வளர்ந்தீங்க. வன ஆய்வுல கைடர், அவர் பேரு கோவிந்தராஜ். வந்து ஆசிரியர் நீங்க எம்எஸ்சி பாட்டி படிச்சீங்கன்னா அவர் ஆசிரியர் கீழே போடுறது வந்து கோவிந்தராஜ். அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவர் போகும்போது நான் வரலன்ட்டீங்க, நான் இங்க இருந்துக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு சென்னைக்கு கூப்பிடும்போது
அவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். நீங்க இங்க இருங்க, இதுதான் உங்களுக்கு வந்து சரியான இடம். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இளம் வயசுலயே. 1983 அவர் கூட வேலை செஞ்சேன். அவர் ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து வன ஆய்வுக்கு அவருக்கு கைடு நான். வனங்களுக்கு இந்த வனங்களில் நான் போகாத இடமே இல்லை, கவர்மெண்ட் அனுமதியோட. ஏன்னா அந்த கல்லூரியுடைய அனுமதி கையில் இருக்கும். அவரை நான் கூட்டு போய் எங்கெங்க தாவரங்கள், புதுவிதமான தாவரங்கள் இருக்கு, எங்கெங்க இருக்குங்கிறது அவர் ஆய்வு பண்ணுவார். நான் கூட இருக்கணும். வனங்கள் பாதுகாப்பிக்கணும், காட்டுக்குள்ள கூட இருக்கணும். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது கூட வரும். அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சு அதை நான் பயன்படுத்திக்கல. ஏன்னா இந்த இடத்த விட்டு நான் போகக்கூடாதுங்கிற எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு அன்னைக்கே. சொந்த ஊரை ரொம்ப ரசிக்கிறீங்க. ஐயா, சொந்த ஊரை ரொம்ப ரசிக்கிறீங்க. நான் பிறந்த ஊர் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த கிறிஸ்துல பால் குடித்தேன், அந்த குழந்தைகள் காப்பகத்தில் வளர்ந்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழ்ந்தேன், இங்கேயே பிள்ளைகளை வளர்ந்து ஆளாக்கிட்டேன். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஆமாம், எதையும் தேடி போல நான் இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிறதே இருந்து நல்ல முறையில் இருக்கிறோம். இப்போ நைனா சரிங்கண்ணா, போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வரேன். பாய்.